இங்கே பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து இந்த முகூர்த்த சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏம்மா ஓம் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாம தானே இருந்திருப்ப அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான் அங்கே உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேலே அடித்தோம். நல்ல வேலை அவங்க மேலே படல செலுத்தல பட்டு எதுக்கு சொல்ல அதெல்லாம் ஒரு சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்கள் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளித்ததில்லை. எத்தனை பேர்ப்பா? 19 பேர். 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது. ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு கூட்டத்திலையும் செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். முதல்ல என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிக்க மாட்டார்கள், இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள். அப்ப இந்த செல்போன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் இந்த கட்சியை வளர்த்தேன். அதே மாதிரி நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினாரு, ஒன்று நான் அவர்களுக்கெல்லாம் இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னேன்னு சொல்லலாமா? இதுவா நிர்வாக குழு, நீங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க. என்ன பேச போறோம்? கட்சி வளர்ச்சி பற்றி தான். அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தர் 19 பேர்கிட்ட ஒருத்தரோட பேசணும். என்னப்ப ஒருத்தரோட நான் பேசல. அதனால அப்பதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவாங்க. அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். அதாவது என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். என்னை விமர்சனம் பண்ண சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் 19 பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அதான் நிர்வாகக்குழு சொல்லுங்க. ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு, போட்டு கடிச்சு குதறிட்டார் அவர். அப்புறம் எல்லாருமே நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு, நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு, அவ்வளோதான். இதுதான் நிர்வாக குழுவுடைய லட்சணம். அப்புறம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தர்மபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வரலாமேன்னு போனேன். மனதாசி போய் தேர்தலுக்கு பிறகு போகலை. எனக்கும் ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, முதல்ல கட்சியை வளர்த்த எனக்கு பிடிச்ச மாவட்டம் தர்மபுரி, சேலம். சேலத்துக்காக தான் எனக்கு தலைமை நிலையத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. ஆஃபீஸு சென்னையில் நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் ஆஃபீஸ் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி, அங்கே போகலாமே அப்படின்ட்டு போகிறதுக்கு அங்கே இருக்கிற உங்கள்கிட்ட சொன்னேன்,
உங்கள்கிட்ட சொல்லி தகவல் சொல்லுங்க. ஆமாம், அதாவது செயலாளர் சொல்லி நான் இது மாதிரி அங்கே போகிறேன். அங்கே அதுக்கு இதை கேளுங்க பத்திரிகை நண்பர்களே, இதை கேளுங்க, கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. போனால் அங்கே மயக்க வச்சு பேசக்கூடாது. நான் மயக்க வச்சு பேசக்கூடாதான். 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது அந்த கூட்டத்தில். நானும் வருவேன். சரி, நான் சொன்னேன் வரட்டும், நீ வா. நான் அவங்கள்ட்ட பேசலை, இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன், நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர்கிட்ட சொல்லி வரணும்னா வரட்டும். அதை என்னை பார்க்கிற விரும்புகிறவள் நான் தங்கியிருக்கிற உணவிடத்திலே தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு? யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு. திருமண மண்டபம் கூடாது, தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆர்டர். நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ். சந்திக்க வேண்டும் என கட்டளைகள் இடுவது போன்றவைகள் கட்சிக்கு தடையாக உள்ளது. நான் உங்களை கேட்கிறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? 95,000 கிராமங்கள், 95 கிராமங்கள் இல்லை, 95,000 கிராமங்களுக்கு சோறு தண்ணீர் இல்லாமல் அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் என் கால்கள். அப்போ வண்டி கிண்டி ஒன்றும் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பஸ்லேயே நின்று அப்படியே, பஸ்ஸில் இடம் இருக்காது, அந்த இதை பிடிச்சின்னு அதையே அப்படியே தூக்கின்னு போகலாம். எங்கேயாவது ஒருத்தன் இறங்கினா டப்புல போய் உட்காந்துக்குவேன். இப்படியெல்லாம் காடு, மேடு, வயல், வரப்பு, இரவு நேரங்கள் ஒத்தையடை பார்த்து ஒரு அறிக்கை லேபை பிடிச்சிட்டு போவோம் ஒருத்தன். இப்படியெல்லாம் ஒருத்தன். அதே மாதிரி மாவீரன் குருவை நிலநிதியில் இருக்கையின் போதும் பிற நேரங்களிலும் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல. இதையெல்லாம் பார்த்த நான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.